இன்றைய ஆன்மீக தகவல். நாரத மகரிஷி, நாரத முனிவர். மகரிஷிக்கும் முனிவருக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. மகரிஷிகள் திருமணம் செய்து கொள்வார்கள், முனிவர்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். ஆக இதிலே நிறைய இருக்கின்றது. ஆக நாரதர் முனிவர் என்றுதான் அழைக்கப்படுவார். நாரத முனிவர் அவரால் பல பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பிரச்சனையை உருவாக்குவார், அந்த பிரச்சனையை மிக அழகாக தீர்த்து வைப்பார். ஆகவே நாரத முனிவர் மிக மிக நம்முடைய புராணத்திலே மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த நாரத முனிவர் கேதுவனுடைய அம்சமா என்று பார்த்தால், ஆழமான ஒரு ஆன்மீக பார்வையிலே இதை பார்த்தால் அவர் கேதுவினுடைய உயர் அம்சம்தான் என்பது உண்மை என்று கருதப்படும். இந்த பிரபஞ்சத்திலே பிரபஞ்சத்தின் ரிஷி, தேவ ரிஷி என இருவிதமாகவும் போற்றப்படுவோர் நாரத மகரிஷி, நாரத முனிவர். அதாவது மோட்சகாரகன், கேதுவின் காரகத்துவம். கேது மோட்சகாரகன், அதாவது விடுதலை அளிப்பவன். விடுதலை என்றால் என்ன? துறவு, உலகப்பற்றில்லாத நிலை மற்றும் பூர்வ புண்ணியத்தை தருபவர். நாரதருடைய நிலை என்று பார்த்தால், நாரத முனிவர் முனிவர்களிலே முதன்மையானவராக கருதப்படுகின்றார். அவர் எந்த நிலையான இருப்பிடத்திலும் தங்க மாட்டார். பற்றில்லாமல் திரிலோக சஞ்சாரம் செய்பவர். அதாவது சத்தியலோகத்துக்காகட்டும், விஷ்ணு பெருமான் இருக்கின்ற இடத்துக்காகட்டும், கைலாயத்துக்காகட்டும், எல்லா இடத்துக்கும் திரிகால சஞ்சாரியாக எப்போது வேண்டுமானாலும் நினைத்த இடத்துக்கு செல்பவர். அதேபோல் கேதுவினுடைய வடிவத்தை உடையவர். கேது உடலின் தலையற்ற பகுதியை குறிப்பதால் நேரடியாக தர்க்க ரீதியான புதன் சிந்தனையோடு பிணைக்கப்படாமல் தூய உணர்வு, அதீத ஞானம் மற்றும் கடந்த கால பதிவுகள், பூர்வ புண்ணியம் மூலமாக கிடைக்கின்ற அறிவை குறிப்பது. இவைதான். இது நாரதருக்கே உரிய அம்சம். நாரதர் யாருடைய சீடராகவும் முழுமையாக இருக்காமல் பிரம்மாவினுடைய புத்திரராக, மானச புத்திரராக சுயமாக ஞானத்தை பெற்றவர். அவர் அளிக்கின்ற ஆலோசனைகள் உடனடியாக தர்க்கத்திற்கு உட்படாமல் அதன் விளைவு காலம் கடந்து வெளிப்படும். கேது காலமற்றவனாக கருதப்படுகின்றார். அதேபோல் நாரதருடைய கலகமானது தற்காலிகமாக பிரச்சனைகள் உருவாக்குவது போல் தோன்றினாலும் அதனுடைய இறுதி விளைவு தர்மத்தை நிலைநாட்டுவதாக இருக்கும். கேதுவினுடைய செயலும் இதுதான். கேது ஒரு கிரகத்தினுடைய பிடியிலிருந்து விலகி செயல்பட்டு திடீரென ஆழ்ந்த ஞான தெளிவை அல்லது ஆழமான தர்க்க மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார். அதனால்தான் ஒருவருடைய ஜாதகத்திலே கேது திசை நடக்கும்போது அப்படியே அவருடைய குணமானது மாறும். இதன் மூலம் கேதுவனுடைய மோட்ச தத்துவத்தை ஆழமாக பிரதிபலிக்கின்ற விதமாக விஷ்ணுவனுடைய அவதாரங்களிலே ஒருவராக நாரத முனிவர் விளங்குகின்றார். ஆகவே இந்த நாரத முனிவருக்கும் கேது பகவானுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கின்றது. இதனை ஆழமாக நாம் சென்று சிந்தித்து பார்த்தால் கேதுவனுடைய அம்சம் என்பது நாரத மகரிஷிக்கு எவ்வளவு ஒத்து போகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே நாரத முனிவரை வணங்கினால் நமக்கு கேதுவனுடைய தாக்கமானது குறையும். கேதுவால் நன்மைகள் நடக்கும். ஒருவருக்கு கேது திசை நடக்கும்போது சில தீமைகளும் நடக்கும் என்று சொல்வார்கள். அந்த தீமைகள் நமக்கு குறைய வேண்டும் என்றால் நாரத முனிவரை வணங்க வேண்டும். எப்போதுமே அடியார்க்கடியன் என்று சொல்கின்றார் சிவபெருமான். அதேபோல் ஆழ்வார்களுக்கு அடிமையாக இருப்பவர் நாராயணர். இப்படிப்பட்ட நாராயணனுடைய திருநாமத்தை எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு முனிவர் நாரத முனிவர். ஆகவே இந்த நாரத முனிவரை வணங்கினால் நமக்கு கேதுவினால் ஏற்படுகின்ற அந்த தாக்கங்கள் குறையும். ஆகவே நாரத முனிவரை வணங்குவோம், நல்ல ஞானத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.